நமச்சியும் தமிழும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே நின்னு. அர்ஜுனும் பரமனும் பயந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. தமிழ் சொல்றாரு நமச்சி கிட்ட, பசியோட அருமை அவங்களுக்கு தெரியணும், அதனால சாப்பாடு எதுவும் கொடுக்காதுன்னு சொல்றாரு. ராகினி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பரமனையும் காணோம், அர்ஜுனையும் காணோம்னு. எப்பமா நடந்துச்சு? நைட்டே வந்துருவாருன்னு நான் நினைச்சேன் சார், வரல. அதான் சார் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம், பரமனையும் காணோம்னு. போலீஸ் சொல்றாரு, ஒவ்வொருத்தரா அவங்க வீட்டுல இருந்து காணாம போய்கிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் காரணமானவங்க ராகினியோட அண்ணன் தமிழ் தான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள் வாங்க, பரமனோட செல்போன் சிக்னல் எங்க காட்டுதுன்னு பாருங்க, தமிழையும் வர சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தமிழ் போலீஸ் கிட்ட பேசுறாங்க. நீங்க போன் பண்ணி வர சொன்னீங்களே, அர்ஜுன் விஷயத்துல நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே தமிழ். சார் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ் இப்ப பரமனையும் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். எந்த ஆதாரமும் இல்லாம இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். சார் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் சார், அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடுறேன் சார். தமிழ், நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் கொடுக்குறேன். நீங்க கண்டுபிடிக்கலாட்டி இந்த கேஸ் மொத்தமும் உங்க பக்கம் திரும்பிடும். ராகினி, இந்த போலீஸ நம்ப முடியல, உங்க அண்ணனுக்கு வேண்டியவங்களா இருக்காங்க. ராகினி தமிழ் கிட்ட சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன அலைய வச்சிட்டீங்கல்ல. ராகினி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அர்ஜுன் தான். அவன் தான் வேற எங்கேயோ மறைஞ்சிருக்கான். ஒரு நாள் டைம் கொடு, அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன் கிட்ட தமிழ் சொல்றாரு. அவங்கிட்ட சில உண்மைகள்லாம் வர வைக்க வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். கோதை நடேசன் கிட்ட சொல்றாங்க, கேஸ வேணா வாபஸ் வாங்கிடுவோம், ராகினிக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அர்ஜுன் எப்படியாவது திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் சொல்றாரு, கேஸ எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, நீ கவலைப்படாத, அவன் திரும்பி வந்துருவான், நீ போய் சாப்பிடு கோதைன்னு சொல்றாங்க. சரஸ்வதி தமிழ் கிட்ட போன்ல பேசுறாங்க. அத்தை ராகினிய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருக்காங்கன்னு தமிழ் கிட்ட சொல்றாங்க. நான் உண்மையை சொல்லிடலாமான்னு நான் நினைச்சேன் தமிழ், அப்ப நீங்க கால் பண்ணிட்டீங்க. சரசு, அவனை அப்படிலாம் விட முடியாது தமிழ், நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. சரசு, நீ யாருக்கிட்டையும் சொல்லாத இத பத்தி. ஈவினிங் வரேன் சரஸ். நாளை பார்க்கலாம். இன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த மருந்து. நாளை சந்திக்கலாம்.